டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எப்பொழுதுமே சோர்வாக இருக்கு. ஸோ காலையில தூங்கி எந்திரிச்சாலுமே எனக்கு தூங்குன மாதிரி தெரியலங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. நெறைய லேடீஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேம் கொஞ்ச நேரம் காலையில நான் ஒர்க் பண்றேன்னா, ஒரு 9:00லாம் திரும்ப போய் தூங்கணும் போல இருக்கு. நான் படுத்துடுறேன். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் என்னால ஒர்க்கே பண்ண முடியுது. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே சோர்வாயிடுது. திரும்ப ஈவினிங் டைம்ல ஒரு சோர்வு வருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் படுத்துட்டு எந்திரிச்சு நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடல் சோர்வாகவே இருக்கு. எப்பவுமே சோர்வா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஏஜ் வயது ஆகும்போது ஒரு 60 வயது கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சமயத்துல உடல் சோர்வு ஏற்படலாம். ஆனா யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா, ரொம்ப கவனமாக ஏதோ ஒரு டிசீஸ் வந்து நம்ம உடல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, இல்ல ஹைப்போதைராய்டிசம், இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, நமக்கு உடல் சோர்வு அப்படின்றது இருக்கும். இது ஜென்ரலாவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடிக்கடி என்ன ஆகும்னா, நம்ம வந்து வேலை பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த ஒர்க்னாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் போகட்டும். நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு சோர்வா இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி எந்த ஒர்க்லயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, முக்கியமாக இதுல வந்து ஒரு மறதியும் இதுல சேர்ந்து வரும். உடல் சோர்வு இருக்கும்பொழுது, ஒரு மறதியும் நமக்கு சேர்ந்து வருதுன்னா, அப்ப தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கான்றத நம்ம தெளிவா டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ பிளட்ல வந்து தைராய்டு லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் பொழுது, எந்த சமயத்துல குறையுது அப்படின்னா, மெனோபாஸ் டைம்ல. இன்னைக்கு பெண்கள் நெறைய பேருக்கு இயர்லி ஆன்செட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இளம் வயதிலேயே மாதவிடாய் முழுவதுமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. 35 வயதிலே வந்து இந்த பிரச்சனை இருக்கு. 36 வயதிலே இந்த பிரச்சனை இருக்குன்னா, நெறைய பெண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ சீக்கிரமாவே நமக்கு வந்து மெனோபாஸ் டைம் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ அப்ப இப்பதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியே இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இயர்லியரா நமக்கு வந்து மெனோபாஸ் வர சமயத்திலும் என்ன ஆகும்னா, உடல்ல ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைந்து, அதனால நமக்கு என்னன்னா ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குன்னா தெரியும். கொஞ்ச தூரம் நடந்தாவே அப்படியே மூச்சு வாங்கி அதிகமா ஸ்வெட்டிங் வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப மூச்சு வாங்குறது. அ உட்கார்ந்து எந்திரிக்க முடியலங்க. உட்கார்ந்து எந்திரிச்சாவே எனக்கு வந்து சோர்வாயிடுது. கொஞ்சம் தூரம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் என் வீடு. ஏறி வந்தேன்னா 10 நிமிஷம் அப்படியே மூச்சு வாங்கி வேர்த்து கொட்டு. அது சரியாகறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடல் பருமனோட அதிகமான வியர்வை இருந்துச்சுன்னா, நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, முக்கியமாக ஒரு சிலருக்கு நம்ம பாடியில சோர்வு இருக்க இருக்க என்ன ஆகும்னா, என் உடல்ல ரொம்ப டாக்ஸின்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த சோர்வு வந்து ஏற்படலாம். டாக்ஸின்ஸ் ரொம்ப நம்ம உடல்ல சேருது, ஒபீஸா இருக்கும், உடல் பருமன் அதிகமா இருக்கும்னாலும், நமக்கு இந்த சோர்வாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிற மாதிரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் நீண்ட நாட்களாக இருக்குங்க. என்னால வந்து இத தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா நமக்கு அதற்கு அடுத்ததாக உணவு எடுக்கவே முடியாது. கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும்போது பசியின்மை இருக்கும். உணவு எடுக்கிறதிலே ஒரு சிரமம் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அத சரி பண்றதுக்கும் நம்ம அதுக்கு அடுத்து என்னென்ன வழிமுறைகளோ அத ஃபாலோ பண்ணணும். இப்போ நரம்புகள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் சோர்வாக இருக்கும். பிரெயின்ல செக்ரீட் ஆகக்கூடிய சில என்சைம்ஸ் மற்றும் ஹார்மோன்ஸ் வந்து சரியாக செக்ரீட் ஆகலனாலும் உடல்ல ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உடல் சோர்வுக்கு இது எல்லாமே ஒரு காரணம். ஜென்ரலா நமக்கு வந்து டயர்டா இருக்குங்க, சோம்பலா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு டீ வந்து நம்ம குடிச்சிருவோம். டீ குடிச்சா, இல்ல காஃபி குடிச்சாலோ கொஞ்சம் நான் பிரிஸ்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெர்பல் டீ நம்ம வந்து ரெடி பண்ணி இத குடிக்கணும் அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய சில மூலிகைகள பயன்படுத்தி நம்ம இந்த டீய வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைனா சோம்பு. சோம்பு வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பெருஞ்சீரகத்த வந்து பேசிக்கா வச்சு மத்த மூலிகைகள சேர்த்து நம்ம குடிக்கும்போது, உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்வு, அந்த சோம்பல் வந்து நமக்கு குறையறத பார்க்குறோம். தைராய்டு பிரச்சனைக்குமே இது வந்து சிறந்ததுன்னு சொல்லலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் நமக்கு சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, சோம்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மீதி மூலிகை எல்லாமே ஒரு 20 கிராம். என்னென்ன சேருது? வீட்டிலேயே இருக்கக்கூடிய மூலிகை தான். வெந்தயம், ஓமம், லவங்கப்பட்டை. இது 3மே 20, 20 கிராம் எடுத்து நம்ம பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வச்சுக்கணும். லேசா வறுத்து
மிக்ஸியில போட்டு கொரகொரப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டீ வந்து ஒரு நாளைக்கு 2 முறை. காலையில எந்திரிச்சோனே டீ, காஃபி எதுவுமே குடிக்காம, இந்த டீ மட்டும் குடிச்சாவே ஒரு நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டீய வந்து ரெகுலரா எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. இப்ப காலை, இரவு 2 நேரமும் இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இதனோட வேறு என்னென்ன செய்யலாம் அப்டின்னா, உணவு முறையில் சில வழிமுறைகள ஃபாலோ பண்ணணும். ஸோ இரவு நேரத்தில தூங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, திரிஃபலாவோ இல்ல கடுக்காய் பொடியோ வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். அப்ப காலையில நம்ம வந்து எந்திரிக்கும்போது ஒரு பிரிஸ்கான ஒரு நிலை வந்து நமக்கு இருக்கும். ஸோ இரவு வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருந்துச்சுன்னா, காலையில நமக்கு உடல் சோர்வு இருக்காது. அப்போ ஆழ்ந்த உறக்கத்திற்கு இல்ல மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த திரிஃபலாவோ இல்ல கடுக்காயோ இரவு நேரத்துல நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா, மஞ்சனத்தி குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த மஞ்சனத்தி குடிநீர நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கும்போது, நரம்புகள் வலிமையாகும். தசைகள் வந்து வலிமையாகும். உடல் சோர்வு, உடல்ல எப்பவுமே ஒரு அலுப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, அத சரியாக்குறதுக்கு இந்த மஞ்சனத்தி குடிநீர நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிசன்னே சொல்லலாம் சித்த மருத்துவத்துல. மஞ்சனத்தினா நம்ம நுணா அதுதான் சொல்றோம். நுணா வந்து இன்னைக்கு பல வகையான நோய்களை வந்து குணமாக்கக்கூடிய ஒரு அருமருந்து. இந்த மஞ்சனத்தி குடிநீரை நம்ம வந்து பயன்படுத்தும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், நரம்புகள் வந்து பலப்படும், உடல் சோர்வு வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப மஞ்சனத்தி குடிநீரை வந்து ஒரு 60லிருந்து 80 ml அளவுக்கு காலை, இரவு உணவுக்கு பின் நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடல்ல ஏற்படக்கூடிய சோர்வு, கை கால் வலி, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். உடல் சோர்வு இருந்துச்சுன்னா, இது எல்லாமே ஒரு காரணம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு ஏற்ற ஒரு சித்த மருந்துகள் என்ன, ஹோம் ரெமடிஸ் என்னன்றத நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இத ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.